வாழ்க வளமுடன். பகிர்வதே பரமானந்தம். ஒரு சின்ன கதை பார்ப்போமா? ஒரு ஊரில் ஒரு பணக்காரன் இருந்தான். பணத்தினால பெறக்கூடிய எல்லா சுக சௌகரியங்களும் அவனுக்கு இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தான். நிம்மதியும் சந்தோஷமும் வேணும் அப்படின்னு நினச்சி அவன் ஒரு ஞானியை தேடி போகிறான். அவர்கிட்ட தன்னுடைய குறைய சொல்கிறான். அதை கேட்டுட்டு, ஏராளமான செல்வம் படைச்ச நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், எதை வேணாலும் வாங்கலாமே, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஞானி கேட்குறாரு. அதுக்கு அவன் பதில் சொல்கிறான், எனக்கு உடனடியாக மகிழ்ச்சி தேவை, அதை எங்கேயாவது வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். ஞானி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவனை கால்பந்து விளையாட்டு மைதானத்துக்கு கூட்டிகிட்டு போனார். மைதானத்தை அடைஞ்சது, பந்தயம் ஆரம்பிச்சது. 2 பேரும் கவனிச்சிட்ருக்காங்க. அங்கே 2 அணிகளும் உற்சாகமாக கால்பந்து விளையாடுறாங்க. அதை பார்த்துட்டு ஞானி சொல்கிறாரு, எவ்வளோ நல்லா விளையாடுறாங்க பார்த்தியா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சிலைக்காமல் வெற்றியை மட்டுமே லட்சியமாக கொண்டு விளையாடுறதை பார்க்கும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பணக்காரனுக்கோ பந்து இங்கேயும் அங்கேயும் உதப்பட்டு அலக்களிக்கப்படுறது தான் கண்ணுக்கு தெரியுது. அவன் அதை பார்த்துட்டு ஞானிகிட்ட சொல்கிறான், இந்த பந்தை போல தான் என் நிலைமையும். ஒரு பக்கம் வருமான வரிக்காரங்க, ஒரு பக்கம் தொழிலாளிங்க, இன்னொரு பக்கம் பிள்ளைங்க அப்படின்னு எனக்கு 4 பக்கமும் இடிதான் அப்படின்னு சொல்கிறான். சரி, இது வேணாம், வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு ஞானி அவனை ஒரு சங்கீத கச்சேரிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. மேடையில் கிருஷ்ண பகவானுடைய குழலூதும் விக்கிரகம் ஒன்று அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அங்கே ஒரு புல்லாங்குழல் வித்வான் ஆனந்தமாக புல்லாங்குழல் இசை வாசிச்சுட்டு இசைமழையாக பொழிஞ்சு இருக்கார். அங்கே 2 பேரும் அமைதியாக புல்லாங்குழல் இசையிலேயே மூழ்கி ரசித்து கேட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரத்தில் கச்சேரி முடிஞ்சது. அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் ஞானி இந்த தனவானை பார்த்து கேட்குறாரு, பந்துக்கும் புல்லாங்குழலுக்கும் என்ன வேற்றுமை அப்படின்னு. அதுக்கு உடனே அவன் பதில் சொல்கிறான், இதென்ன கேள்வி, ஒன்று இசைக்கருவி, இன்னொன்று விளையாட்டு சாதனம் அப்படின்னு சொல்கிறான். ஞானி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு, இவை 2க்கும் தேவைப்படுறது என்னவோ காற்று தான். கால்பந்து தான் வாங்கிய காற்றை தனக்குள்ளேயே வச்சுக்குது, அதனால தான் அது உதப்படுது. ஆனால் புல்லாங்குழல் உள்வாங்கிய காற்றை தகுந்த இடத்துல தக்க அளவில் வெளியே விட்டு ரம்மியமான இசையை உருவாக்குது. மேலும் இறைவனுடைய கைகளில் தவழக்கூடிய பாக்கியமும் அதற்கு கிடைச்சிருக்கு. இப்போ புரியுதா? தன்கிட்ட இருக்கிற பணத்தை தனக்கு மட்டுமே வேணும்னு வச்சுக்கிட்டு இருந்தால் நிறைவு என்றைக்குமே கிடைக்காது. அதை இல்லாதவங்களுக்கும் தேவைப்படுறவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுனால தான் உண்மையான மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும் அப்படின்னு ஞானி சொன்னார். அதில் இருந்து பணக்காரன் தான்கிட்ட இருந்த செல்வத்தை பகிர்ந்து கொடுக்கறதுல நிம்மதியும் சந்தோஷத்தையும் இருக்குது அப்படின்னு அவன் தெளிவடைஞ்சிட்டான். அவனுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தான். நம்மக்கிட்ட இருக்கிற செல்வத்தில் குறைந்தபட்சம் 10%நாலும் தர்மம் பண்ணுறதுல தான் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செயல்படுத்தி பார்ப்போமா? நன்றி.